ஆதியாகமம் 1:2 நாம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் ஆண்டவர் தண்ணீரில வச்சிருக்கிற தண்ணீர் மூலமாய் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. இத நாம் கவனிக்கணும். பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மை, இன்னொன்னு வெறுமை, காலியா. இப்படி இருந்த பூமி அதே நேரத்தில் ஆழம் இருந்தது. அந்த ஆழத்தின் மேல் என்னதான் இருந்தது? இருள். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஒளியே இல்லை. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதுதான் ஆரம்பத்துல நடந்து கொண்டிருந்தது. இப்போ எல்லாமே இப்ப மாத்தணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? மாத்தணும், உலகத்தை புதுசாக்கணும். அப்போ ஒழுங்கின்மையா இருக்கிற பூமியை ஒழுங்காக்கணும், வெறுமையா இருக்கிற பூமியை நிரப்பணும், ஆழமா இருக்கிற அந்த இருள் தான் இருக்குது, அத வெளிச்சமா மாத்தணும். அதே நேரத்தில் இதுக்காக தான் ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கு அதே ஆவியானவர் ஜலத்தின் மேல் மட்டுமல்ல, நம்ம எல்லார் மேலேயும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த ஜலத்தில், இந்த தண்ணீரில என்னதான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வேதத்துல சங்கீதம் 104:10, 104ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை ஒருவர் மைக்ல வாசிப்போம். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. இங்கே நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை, நீர் ஊற்றுகள், அது பள்ளத்தாக்கில வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. மலை எங்க இருக்கு? பள்ளத்தாக்கு எங்க இருக்கு? பள்ளத்தாக்குன்னா என்ன? பள்ளத்தாக்கு கீழே, அங்க நீரூற்றுகளை வரவிடுறாரு. ஆனா அந்த நீரூற்று எங்க ஓடுது? மலை எங்க இருக்கு? மேல உயரமா இருக்கும், அதுக்கு நடுவுல போய் தண்ணி ஓடுது. எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு எங்க இருக்கு, மலை எங்க இருக்கு, அதை கனெக்ட் பண்றார் நீரூற்றுகள்னால. தேவனுடைய அவருடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமான செயல்கள், வல்லமையான செயல்கள். அதனாலதான் அவருக்கு ஒரு பேரு, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். இயேசு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். என்ன, அந்த பள்ளத்தாக்க கூட அவர் கண்டுக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, பள்ளங்கள் எல்லாம் என்ன ஆகணும்? நிரப்பப்படணும். பள்ளங்கள் எல்லாம் மேடாகணும், பள்ளங்கள் எல்லாம் சமமாகணும், மேடெல்லாம் சமமாகணும். அப்ப மேடெல்லாம் அது உடைக்கப்பட்டு சமமாகி, அந்த மேடா இருக்கிறது உடைக்கப்பட்டது இல்லையா, அதெல்லாம் எங்க போடணும்? பள்ளத்துல போடணும். அப்ப எல்லாமே சமமாயிடும். அதனாலதான் உயர்ந்தவன் என்றும் இல்ல, தாழ்ந்தவன் என்றும் இல்ல. தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கீங்களா? இங்க தேவ சபையில ஜாதிகள் இல்ல, தேவ சபையில உயர்வுகள் இல்ல, தாழ்வுகள் இல்ல. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமமா இருக்கிறோம். இங்கே இந்த நீரூற்றுகள் என்ன செய்கிறதாம்? 11ஆம் வசனத்துல, அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். வெளியின் ஜீவன்கள் எல்லாம்
இந்த நீரூற்றுகள் என்ன செய்கிறது? வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற இந்த நீரூற்று. அதனால என்ன நடக்குது? காட்டு கழுதை, எங்கேயோ காட்டுல இருக்கிற கழுதை கூட தன் தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறது. நாம சிலர் சொல்லுவாங்க, நான் காட்டு கத்து கத்துறேன், இல்ல கழுதை கத்து கத்துறேன் அப்படிம்பாங்க. என்ன கழுதை கத்து சில டீச்சர் சொல்லுவாங்க, நான் இப்படி கழுதை மாதிரி கத்திட்டு இருக்கேன், பசங்க கேட்க மாட்டாங்களே. அப்போ கழுதைகள், காட்டு கழுதைகள், அவைகளே ஆண்டவர் கொடுக்கிற நீரூற்றினாலே தன் தாகத்தை தீர்த்து கொள்றதுன்னா, நம்ம சபையில அவர் கொடுக்கிற நீரூற்றுகள், ஆவியானவரின் நீரூற்றுகள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்னும் நீரூற்று இங்கே அப்படியே பாயும் பொழுது நாம தாகத்தை தீர்த்து கொள்ளணுமா வேண்டாமா? தாகத்தை தீர்த்து கொள்ளணும். தாகம் தீர்க்கப்பட வேண்டும். 12 வசனம், அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள், இந்த நீரூற்று பாய்கிற அதன் ஓரத்துல ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். ஹல்லேலூயா. இது எல்லாம் சபையில நடக்கணும். சபையில நம்ம கழுதியா இருந்தாலும் நாம தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். நாம ஒரு ஆகாயத்து பறவையை போல இருந்தாலும் நாம் பாட வேண்டும், ஆண்டவரை பாட வேண்டும். ஏன்னா ஆகாயத்து பறவைகளே அந்த நீரூற்றின் ஓரமாக அப்படி சஞ்சரித்து கொண்டு யாரை பாடுது? தேவனை துதித்து பாடுது. நாம் அவரை பாட வேண்டாமா? கிளைகளின் மேல் இருந்து அது பாடுமா? அது பாடுதுன்னா யாரை தான் பாடும்? தேவனை தான் பாடும். ஏன்னா பறவைகளை தேவன் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்ப மனுஷர்களை தேவன் தம்முடைய கையினாலே உண்டாக்கினார். அப்ப நாம் பாடுறோமா? சிலர் பாடுற நேரத்தில் தான் தூங்குவாங்க. ஆண்டவரை பாடுற நேரத்தில் நான் காட்டு கழுதை போல நான் கத்தி கொண்டு இருப்பேன். ஒரு சிலர் அந்த நேரத்தில் அப்படியே தூங்கி விழுந்தா எப்படி இருக்கும்? நீங்க அப்படி செய்யல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தேவனை பாட வேண்டும். ஏன்னா ஆகாயத்து பறவையெல்லாம் தேவனை பாடுது. அதோடு கூட இந்த தண்ணீரினால வேற என்ன காரியங்கள் நடக்குது? காட்டு கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்றது, ஆகாயத்து பறவைகள் அந்த தண்ணி ஓரமா இருந்து அப்ப அதுவும் தண்ணியை குடிச்சிருக்கு இல்லையா? அதனால தான் அங்க இருக்கு. அது சஞ்சரித்து, அங்கே தண்ணி இருக்கிறதுனால தான் அங்க சஞ்சரிக்குது. நீங்க பார்த்துருக்கீங்களா? போய் போய் தண்ணியை அப்படி காக்காவெல்லாம் போய் தண்ணி அப்படி எடுத்து எடுத்து அப்படி குடிக்கும். தண்ணி இல்லைன்னா அங்க அது வராது. அப்போ அந்த பறவைகள், ஆகாயத்து பறவைகள் அங்க சஞ்சரிக்குது. எதுக்காக? தண்ணிக்காக. அதை குடிச்சு குடிச்சு ஆண்டவர் பாடுது. தேவன் கொடுக்கிற நன்மைகளை பெற்று அவரை நம்ம பாட வேண்டாமா? அவரை நம்ம துதிக்க வேண்டாமா? ஆகாயத்து பறவையே அவரை பாடுதுன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை பாட வேண்டாமா? ஹல்லேலூயா. அதே போல 3ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 104:3 தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய மேல் வீடுகளை தண்ணீர்களால அவர் மச்சு பாவி வச்சிருக்கிறார். எப்பெல்லாம் தண்ணி பூமிக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் மேல இருந்து தராரு, தண்ணீரை தராரு. பஞ்ச காலத்துல தண்ணீரை தராரு. ஏன்னா நம்மள உயிரோட பஞ்ச காலத்துல காப்பாற்றுவதற்காக. இந்த தண்ணி பிரச்சனை என்பது இன்னைக்கு நேத்து பிரச்சனை கிடையாது. அந்த ஆபிரகாம் வாழ்ந்தாரு, அவர் காலத்துல இருந்து இந்த தண்ணி பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஐயோ கார்பரேஷன்ல இருந்து தண்ணி வரலையே, குழாவுல தண்ணி வரலையே, தண்ணி வண்டியில தண்ணி வரலையே. சிலர் பஞ்ச காலத்துல தண்ணி பிடிப்பாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல தான் சண்டை பயங்கரமா வரும். குடத்தை இடிச்சு தள்ளுவாங்க. இவங்களன்ட்டு திட்டிப்பாங்க, அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. குழா சண்டை. அதுதான், அது பேர் தான் என்னது? குழா சண்டை. அதெல்லாம் உங்க ஊர்ல நடக்குதா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்களை மாறிட்டு இருப்பீங்க. தண்ணி அப்படி திறந்தா உங்களுக்கு தண்ணி வரும், அப்படிதானே? சரி. அப்போ ஒரு காலத்துல இதெல்லாம் இப்போ ஒரு சில இடங்கள்ல இருக்கு, குழா சண்டை.
அப்புறம் அங்க போய் கவுன்சிலரை போய் பார்ப்பாங்க, கொஞ்சம் மனு கொடுப்பாங்க, எங்க ஊர்ல கொஞ்சம் தண்ணியை நீங்க கொஞ்சம் அனுப்புங்க, சரின்னு தண்ணியை விடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ பாருங்க, இந்த மேல் வீடுகளை ஃபுல்லா ஒரு தண்ணியை வச்சிருக்காரு. அவர் நினைச்சா உடனே எசப்பா தண்ணி பிரச்சனை, தண்ணி கொடுங்கன்னா தண்ணி தருவார். ஒரு தண்ணி தான் மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமானது. எப்படி ஆபிரகாம் காலத்துல இருந்து பிரச்சனைனா, அங்கே ஆபிரகாமின் வேலைக்காரியாகிய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்து பெண்ணாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பெத்தெடுத்தாங்க. அந்த பிள்ளை பேர் என்ன? இஸ்மவேல். இவங்க இந்த பிள்ளையை பெற்றெடுத்த உடனே ரொம்ப பெருமை பிடிச்சி, நிறைய பேருக்கு பிள்ளைங்க வச்சிருந்தா அவங்களுக்கு பெருமை பிடிச்சிரும். பிள்ளை இல்லாதவங்கள அற்பமா பேசுவாங்க. இங்க யாருக்கு பிள்ளை இருக்கு, யாருக்கு பிள்ளை இல்ல? சாரால் எஜமாட்டி, ஓனரம்மா, அவங்களுக்கு பிள்ளை இல்ல, ஆனா வேலைக்காரிக்கு பிள்ளை. அதனால இவங்க அப்படியே ஒரு மாதிரி பாக்குறது. அந்த ஒரு மாதிரி பாக்குறதெல்லாம் உங்களை நாடகத்துல நடிக்க விடணும். அப்ப நீங்க அப்படி ஒரு மாதிரி பாக்குறதெல்லாம் நீங்க நடிச்சு காட்டணும். ஒரு கட்டத்துல சாரால், அதுக்கப்புறம் ஆகார், இவங்க கதையை நம்ம நடிச்சு காட்டணும். அப்போ ஒருத்தர் சாராலா நடிப்பாங்க, ஒருத்தர் ஆகாரா நடிப்பாங்க. அப்ப அந்த நடிப்புல உங்களுடைய அந்த வெளிப்பாடுகள்லாம் வரும். சரி, இங்கே இந்த ஆகார் இவங்களுக்கு பெருமை தலைக்கு மேல ஏறினதுனால இவங்க சாரால அற்பமா என்றாங்களாம். அற்பமா, ஓனர் அம்மாவை அற்பமா. ஓனர் அம்மா தான் இதுக்கு காரணம். ஒரு பிள்ளைய பெத்து குடிடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இவங்க பிள்ளைய பெத்த உடனே இவங்க அற்பமா என்றாங்க, திமிர் பிடிச்சி ஆடுறாங்க. அதனால இந்த சாராளம்மா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. நீயும் வேணாம், உன் பிள்ளையும் வேணாம், கிளம்புங்க இடத்த காலி பண்ணி அப்படின்னு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. துருத்தியில தண்ணியை கொண்டு போனாங்க. தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. வனாந்திரத்துல எவ்வளோ தூரம் போயிட்டாங்க, வீட்டை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்ப தண்ணி இல்ல, பிள்ளை சாக போகுது. அங்க பிள்ளைய போட்டுட்டு அழறாங்க தேவனை நோக்கி. அப்ப தேவன் அவரே பேசுறாரு. அங்க தண்ணிய இருக்குது, அதை எடுத்து பிள்ளைக்கு கொடுன்னு சொல்லி தண்ணி அந்த கண்களை திறக்கிறாரு. அந்த ஊட்டு கண்களை திறக்கிறாரு. அவ கண்ணையும் திறக்கிறாரு, தண்ணியும் காட்டுறாரு. தண்ணியை எடுத்து குடிச்சு, நீர் என்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே போனாலும், காடு மலை மேடு எங்க ஓடினாலும் நம்மை காண்கின்ற தேவன். நம்மை காண்கின்ற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கும் தேவன். ஹல்லேலூயா. இந்த ஆகாருக்கு தண்ணி தான் இப்ப தேவை. தண்ணியை கொடுத்தார். நீ போய் உன் எஜமானுடைய வீட்டுல அடங்கியிரு அப்படின்னு புத்தி சொல்லி அனுப்புறார். திரும்ப போனா பாருங்க, எங்க பெருமையா நடந்தாலும் இப்போ பயபக்தியா பிள்ளைய கூட்டிட்டு போய் அடங்கி இருக்கிறா. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனாலதான் நம்ம தாழ்மையா நடந்து கொள்ளணும். பெருமை வேண்டாம், பெருமையெல்லாம் ஒழிந்து போயிடும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபை பெருகும். கிருபை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய இரக்கம், அவருடைய நன்மை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே இந்த தண்ணியில இவ்வளோ ஆசீர்வாதம். அவங்க ஜீவனை அந்த தண்ணி காப்பாத்தினது. அந்த ஆகாருடைய ஜீவனை, ஆகாருடைய பிள்ளையாகிய இஸ்மவேலுடைய ஜீவனை அந்த தண்ணீர் காப்பாற்றினது. இதே தண்ணீர் தான் இன்னும் கொஞ்சம் முன்னால போனா நோவா காலத்துல அகில உலகத்தையும் அழித்து போட்டது. ஏன்னா ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம். அவங்க செஞ்ச பாவம். இது யார் செய்த பாவமோ? இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் செய்த பாவமா? நிறைய பிரச்சனைக்கு பாவம் தான் காரணமா இருக்கு. ஒரு உலகமே பாவத்தினாலே முந்தின உலகம் அழிந்து போனது. இப்பொழுது இருக்கிற உலகமும் அழிய போகிறது. ஆனா எதனால அழிய போகிறதுனா, தண்ணினால அழியாது, அக்கினி நெருப்புனால அழிய போகுது. எச்சரிக்கையா இருப்போம்.
ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க பாவத்தின் நிமித்தம் தண்ணீரினாலே தேவன் உலகத்தை அழித்தார். ஆனா இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினியினாலே அழிய போகுது. அதே பாவம் தான் அப்ப தண்ணினால அழிஞ்சிச்சு, இப்போ அக்கினினாலே அழிய போகுது. இந்த அக்கினிக்கு தப்பித்துக் கொள்ளணும், அதே நேரத்தில் நரக அக்கினிக்கும் தப்பித்துக் கொள்ளணும். ரெண்டு அக்கினி. இந்த உலகம் அக்கினியில சாம்பலாக போகுது, பஸ்பமாக போகுது. இங்க எரிஞ்சி போய் அங்க ஆவியா போனாலும் அங்கேயும் போனா அக்கினி, நரக அக்கினி. அதனால அக்கினிக்கு தப்பித்துக் கொள்ளணும்னா தேவனுக்கு பயந்து நடப்போம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். திமிர் பிடிச்சி யாரும் அலையாதீங்க, அது ஆபத்து. தாழ்மைப்படுங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. பெருமை பேசாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. ரொம்ப தப்பு, 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 ரொம்ப தப்பு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாரு. அதனால இந்த தண்ணினால ஆண்டவர் அழிக்கவும் செய்வாரு, தண்ணினால உயிரை காப்பாற்றவும் செய்வாரு. ஹல்லேலூயா. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வார். அவர் தான் அற்புதம் செய்கிற ஆண்டவர். அதே நேரத்தில் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், 4ஆம் வசனத்தில், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. இப்படி தண்ணீரையும் அவர் உண்டாக்கினார். தூதர்களை ஒரு கட்டத்தில் காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அக்கினி ஜுவாலை. அப்ப தண்ணீர்னாலே ஒரு காலத்துல அவர் அழித்தார், அக்கினி ஜுவாலையாகவும் வைத்திருக்கிறார், ஒரு காலத்தில் அழிக்க போகிறார். தூதர்களே போதும், ஊழியக்காரரே போதும், அக்கினி ஜுவாலையாக அவர் வைக்கிறார். அதே நேரத்தில் பூமியை, ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை ஒழுங்குபடுத்துவதற்காக பல ஸ்டெப் எடுக்கிறார். அதுல ஒரு ஸ்டெப்பு நிலை பெறாதபடி, பூமி நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். பூமியை பத்திரமா ஸ்தாபிக்கிறார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பூமியை மூடினார், ஆழத்தினாலே மூடினார். பர்வதங்கள் மேல் தண்ணீர் நின்றது. பர்வதங்கள் எங்க இருக்கு? பர்வதம் என்று சொன்னால் நம்முடைய உலகத்திலேயே உயரமான பர்வதம் எது தெரியுமா? மவுண்ட் எவரெஸ்ட். இமயமலையில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் என்ற சிகரம், அதுதான் ரொம்ப உயரம் உலகத்திலேயே. அப்போ அது ஒரு பர்வதம்னா அதுக்கு மேல தண்ணியை ஆண்டவர் நிக்க வைக்கிறார். உயரமான இடத்துல ஆண்டவர் தண்ணியை வைக்கிறார். நாம பூமியில இருந்தா தண்ணியை இது மோட்டர் போட்டு உறிஞ்சி எடுக்கிறோம். ஆனா மேல இருந்தே அவரால் தண்ணி கொடுக்க முடியும். உயரமான இடத்திலே தண்ணி வச்சிருக்காரு. அதுதான் மலையில இருந்து அப்படியே பாஞ்சி வருது, அது பாஞ்சி கடலுக்கே போகுது. அப்படி ஆண்டவர் எங்கெல்லாம் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததியை இந்த தண்ணீரினாலே கூட அவர் ஆசீர்வதிச்சார். எப்படி தெரியுமா? தண்ணி தான் அவங்களுக்கு தடையா இருந்தது. எகிப்திலிருந்து அவங்க வரும் பொழுது அவர்களுக்கு வழி இல்லை. ஒரு பக்கம் பார்வன் துரத்திட்டு வரான், சதிகாரன். அவனை பாவின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு நாள் அவனுக்கு வேலை செஞ்சாங்க, அடிமை மாதிரி வேலை செஞ்சாங்க. சில மனைவிமார் தங்க புருஷனை திட்டுவாங்க இல்லையா, பாவி, உனக்காக எப்படியெல்லாம் வேலை செஞ்சேன், இப்படி கொடுமைப்படுத்துறிய. புருஷன்மார் கொடுமைப்படுத்தாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தேவன் இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வாரு. அதனால எச்சரிக்கையா இருங்க. அப்போ சில மனைவிகள் திட்டுவாங்க. அவன் நேர்ல திட்டலனாலும் யார்கிட்டயாவது போய் திட்டுவாங்க, அந்த பாவி இப்படி பண்ணிட்டான், அப்படியா இப்படியான்ட்டு. அப்ப இந்த பார்வோன் என்ற பாவி என்ன பண்ணிட்டான்? இவ்வளவு நாள் அடிமை வேலை செஞ்ச ஜனங்களை, இவ்வளவு நாள் இவங்க கஷ்டப்பட்டு அவனுக்கு பட்டணங்களை கட்டி கொடுத்தாங்க, கஷ்டப்பட்டு அவனுக்கு அரண்மனையெல்லாம் கட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த அந்த நாட்டையே கட்டினவங்க யாரு? இஸ்ரவேலர்.
அந்த எகிப்தியருக்கு வீடு வாசல கட்டி கொடுத்திருப்பாங்க. தங்கள் உழைப்பினால செங்கல் அறுத்து அதன் மூலம் எல்லா வேலைகளும் செய்து பட்டணங்களை கட்டி, அரண்மனைகளை கட்டி, வீடுகளை கட்டி, அந்த வீடுகளுக்கு வேலை செஞ்சு, அவங்க வீட்டில் வேலைக்காரங்க மாதிரி வேலை செஞ்சு 400 வருஷம் உழைச்சி அவங்களுக்காக ஓடா போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேலரை விடுதலையாக்க மனசு இல்லை. 10 வாதையை ஆண்டவர் கட்டளையிட்டாரு. 10 வாதையை கட்டளையிட்டு 10வது வாதையில அவன் ஒப்பு கொடுத்துட்டான். மனம் திரும்பிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான்ட்டு நினைச்சா அனுப்பிட்டு திரும்ப என்ன செய்யறான்? பின்னாலேயே துரத்தி அவங்கள நான் விட மாட்டேன், அவங்கள நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி, இவன் பார்வோன் என்றவன் எவ்வளவு கொடுமைக்காரனா இருந்தா 400 வருஷம் அடிமை மாதிரி அடிமையா வேலை செஞ்ச ஜனங்களை விடுற மாதிரி விட்டு பின்னாலேயே வந்து துரத்துறான். நான் விட மாட்டேன், அவங்கள கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கொல்றதுக்கு வரான். நன்றி கெட்டவன். நிறைய மனுஷர் அப்படிதான் நன்றி கெட்டவங்களா இருப்பாங்க. தயவு செய்து நன்றி கெட்டவங்கள மட்டும் இருக்காதீங்க. நமக்கு நன்மை செஞ்சாங்களே, அந்த நன்மையை ஒரு நாளாவது யோசித்து பாருங்க. அவங்க ஒரு சில நேரத்தில் நமக்கு தீமை செஞ்சிருந்தாலும் அவங்க செஞ்ச நன்மையும் நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தீமையும் செய்யல, நன்மை தான் செஞ்சாங்க. ஆனா அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறான், துரத்திட்டு வரான், படையோட துரத்திட்டு வரான், ராணுவத்தோட துரத்திட்டு வரான். இடையில தண்ணீர் பிளாக் பண்ணிடுச்சு, கடல் பிளாக் பண்ணிடுச்சு, வழி இல்லை. அப்போ இந்த தண்ணீரை உண்டாக்கின தேவன் அவங்க கூட வராரு. தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன் கூட வராரு. இவருக்கு முன்னால தண்ணீர் நிக்க முடியுமா? தண்ணீர் தடை பண்ண முடியுமா? ஏன்னா ஜலத்தின் மேலேயே அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் அவங்களோட கூட வராரு. பின்னால பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்திட்டு வராங்க. நம்பாளு, தண்ணி கொஞ்சம் வழி விடு, பசங்களுக்கு வழி விடு. தண்ணி என்னாச்சு? செங்கடல் 2ஆக பிரிந்து, சரிங்க ஆண்டவரே, உங்க வார்த்தை தான், நீங்க சொன்ன நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லுச்சு. வழியை விட்டுச்சு பாருங்க. தேவ ஜனம் அப்படியே போறாங்க. அதையே தேவன் அவங்களுக்கு ஞானஸ்தானமா அங்கீகரிக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மேகத்தினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளே ஞானஸ்தானம் பெற்றாங்க. இன்னைக்கு ஞானஸ்தானம் பெறாம யாருன்னா இருந்தீங்களா, தயவு செய்து ஞானஸ்தானம் பெற்றுங்க. ஞானஸ்தானம் பெறலன்னா பாவம் செஞ்சவங்களை தண்ணி அழிச்சது போல அக்கினி கண்டிப்பா அழிக்கும். ஓப்பனா சொல்லணும்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலன்னா அக்கினியில நெருப்புல எரிஞ்சு சாம்பல ஆயிட போறோம். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கலன்னா வரப்போகிற அக்கினிக்கு இரையாய் மாறி விடுவோம். இங்க எரிஞ்சு ஆவியா போனாலும் நரகத்திலையும் போய் எரியணும். யாரு? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க. சரி, போகட்டும். இப்போ இவங்க தண்ணியில கடந்து போறாங்க. உடனே பார்வோனும் அவனுடைய சேனை என்ன பண்றாங்க? இவங்க கரையில ஏறுறாங்க, அவன் உள்ள இறங்குறான், கடல் உள்ள இறங்குறான். அவன் நினைச்சான் பின்னாலேயே போய் இவங்களை அழிச்சிடலாம், இவங்களை கொன்னுடலாம். ஆனா தண்ணி யார் படைச்சது? நம்முடைய தேவன் படைச்சது. ஹல்லேலூயா. அதனால திறந்து வச்சுச்சு, வழியை திறந்து வச்சுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாய் நடந்து செல்ல 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 அது அப்படியே திறந்து வச்சுச்சு. அவங்க கரை ஏறினாங்க. கரை ஏறி முடிஞ்ச உடனே தண்ணி தன் வேலையை காமிச்சிருச்சு, மூடிடுச்சு தண்ணி. தேவ ஜனமே, உனக்காக செங்கடலை கூட ஆண்டவர் திறப்பாரு. உனக்காக மட்டும், உன் எதிராளிக்காக அல்ல, உன்னை பகைக்கிறவங்களுக்கு அல்ல. நீ தேவ பிள்ளையா இருக்கிறதுனால, நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுனால உனக்காக கடலையே திறப்பார். கடலும் உனக்காக திறக்கும், வழி திறக்கும். ஆனா உன்னை துரத்துறாங்க பாருங்க,
உன்னை எதிர்க்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக கடல் ஒருபொழுது வழி திறக்காது. அவங்க பின்னாலேயே வரலான்னு நினைப்பாங்க, ஆனா கடல் மூடி போட்டுரும். பார்வோனின் ராணுவத்தை கடல் மூடி போட்டது. அவனுடைய அந்த ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் தண்ணீரில் மூழ்கியே போயிட்டாங்க, தண்ணினால் அழிஞ்சே போயிட்டாங்க. அப்போ ஒரு உலகமே தண்ணினால நோவா காலத்தில் அழிஞ்சது. இஸ்ரவேலர் விடுதலையாகும் பொழுது இஸ்ரவேலருடைய சத்துருக்கள் தண்ணினால அழிஞ்சாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்களை பிடிச்ச சாபங்கள் அழியும். உங்களை பிடிச்ச பழைய மனுஷன் தண்ணியோட சேர்த்து போயிடுவாங்க. அதுதான் ரகசியம். அதான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தண்ணியில உள்ள போகும்பொழுது பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிடுறோம். எந்த பழைய மனுஷனை? சாபம் பிடிச்ச பழைய மனுஷன், சபிக்கப்பட்ட பழைய மனுஷன், ஒரு ஆசீர்வாதமே இல்லாம வாழ்ந்த பழைய மனுஷன், நஷ்டத்துல வாழ்ந்த பழைய மனுஷன், விக்கிரகாரத்திலே வாழ்ந்த பழைய மனுஷன், மெய்யான தேவனை கண்டு கொள்ளாத பழைய மனுஷன், விபச்சார வேசித்தன அசுத்தங்கள் காம விகாரங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் கலந்து கொண்ட பழைய மனுஷனை தண்ணியில போட்டு அடக்கம் பண்ணிடுறோம். வெளியில வரும்போது புது மனுஷனா வரும். புது மனுஷனா எப்படி வரும்? தேவன் யார்? ஓ, தேவன் யார் தெரியும். இயேசுவே என் தேவன். இனிமே நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா வாழணும். இனிமே நான் என்ன செய்யணும்? தேவனை தேடணும், தேவனை துதிக்கணும், தேவனுக்காக ஊழியம் செய்யணும். இப்படி ஒரு புது மனுஷனா வரோம். இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான் புது மனுஷனா வராங்க. எப்படி வராங்கன்னா, இனிமே அவங்க அடிமை கிடையாது. ஹல்லேலூயா. எப்ப அவங்க தண்ணியில உள்ள இறங்கி வெளியில வந்தாங்களோ, இனிமே அந்த பார்டருக்கும் இந்த பார்டருக்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். இவ்வளவு நாள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. இப்ப இடையில செங்கடலை தாண்டிட்டாங்க. இனிமே அவங்க யார் கிடையாது? அடிமையே கிடையாது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீங்க அடிமையே கிடையாது. இனிமே பிசாசுக்கு நீங்க அடிமையே கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க அந்த பார்டர்ல இருக்கிற வரைக்கும் தான். எந்த பார்டர்ல? எகிப்தின் பார்டர்ல இருக்கிற வரைக்கும் தான் பிசாசு என்ன பண்ணுவான்? எகிப்தின் ராஜா என்ன பண்ணுவான்? அதிகாரம் செலுத்துவான். நீங்க பார்டரை தாண்டிட்டா உங்களை அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு இங்க அதிகாரம் இல்லை. இது வேற நாடு, இது வேற தேசம். இனிமே உங்களுக்கு பொறுப்பு. என்ன பொறுப்பு? பார்டரை தாண்டிட்டீங்க, செங்கடலை தாண்டிட்டீங்க, இனி பார்க்கறதெல்லாம் உங்களுது. என்ன சும்மா இருக்கிறீங்க? இனிமே நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. சாபங்கள் நீங்கி போனது, இருள் நீங்கி போனது, தரித்திரம் நீங்கி போனது, மரணம் நீங்கி போனது, வியாதிகள் நீங்கி போனது. ஒரு புதிய வாழ்க்கை. அது ஜீவனின் வாழ்க்கை, அது ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, அது நன்மைகளின் வாழ்க்கை. அதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அப்ப இந்த தண்ணீர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு வேலை செய்யுது. இந்த ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட ஞானஸ்நானத்தை கொடுக்குது தண்ணீர். ஞானஸ்நானம் எடுத்தீங்களா தேவ பிள்ளைகள்? யாராவது எடுக்காம இருந்தா கையை மட்டும் உயர்த்தி காண்பீங்க. தண்ணினால இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். தண்ணி ஒரு மனுஷனை புதிய மனுஷனை மாத்துது. ஞானஸ்நானம் எடுக்கலன்னா தயவு செய்து ஞானஸ்நானத்தை எடுத்துருங்க. அப்பதான் நீங்க புதிய மனுஷனா மாற முடியும். சரி, இப்ப அடுத்தது என்ன நடக்குது? 9ஆம் வசனத்தில், அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். எது வந்து பூமியை நிரப்பாதபடிக்கு? தண்ணீர். அதற்கு ஒரு எல்லையை ஆண்டவர் வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. தண்ணீர் பூமியை நிரப்பாதபடிக்கு, மூடிக்கொள்ளாதபடிக்கு அதற்கு ஒரு எல்லையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால இனிமே நீங்க வந்து தண்ணியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த தண்ணியில இருந்தும் ஆண்டவர் காப்பாத்துறாரு, அக்கினிக்கும் காப்பாத்துறாரு, 2 தண்டனைக்கும் காப்பாத்துறாரு. ஏன்னா நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது,
நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து புது மனுஷனா மாத்திட்டாரு. அதனால நாம அக்கினியும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, தண்ணியும் ஒண்ணும் பண்ண முடியாது, தேவனுடைய பிள்ளையா நாம இருக்கிறதுனால. இப்ப இந்த தண்ணீரினால தான் எல்லா வெளியின் ஜீவன்கள் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் வெளியின் ஜீவனுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். வெளியின் ஜீவன் எல்லாம் எத்தனை ஜீவன் இருக்கோ அத்தனை ஜீவனுக்கும் தண்ணீர் போய் சேருது. தண்ணீர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. காட்டு கழுதையில் தங்கள் தாகத்தை தீர்க்குது. ஆகாயத்து பறவைகள் அது ஓரமா தண்ணி ஓரமா சஞ்சரிக்குது. அது ஆண்டவர் பாடுது, தண்ணியை குடிச்சிட்டு அது பாடுது. அதே போல மேல் வீட்டை தண்ணினால நிரப்பி இருக்கிறாரு. அப்படி நிரப்பி 13ஆம் வசனம், தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. எந்த பூமி வெறுமையா இருந்ததோ அந்த பூமியை அவருடைய கிரியைகளினாலே திருப்தியாக்குறார். அந்த பூமியை அதனுடைய அவருடைய கிரியையினாலே, அவருடைய அந்த கிரியைகளின் பலனாலே பூமியையே திருப்தியாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். இப்ப பூமி ஒழுங்கின்மையா இருந்த பூமி இப்ப எப்படிப்பட்ட பூமியா மாறிடுச்சு? திருப்தியான பூமியா மாறிடுச்சு அவருடைய பலனினாலே. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்த இந்த பூமியை அவருடைய கிரியையினாலே, அந்த பலனினாலே திருப்தியாய் மாற்றிவிட்டார். வேத வசனம் அந்த அடுத்த காரியத்தில் பார்த்தா 24ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையா இருந்த பூமி, வெறுமையா இருந்த பூமி அவருடைய கிரியைகளின் பலனினாலே திருப்தி ஆகுது. அதே நேரத்தில் அந்த பூமி அவருடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. 30ஆம் வசனம், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். பூமியின் ரூபத்தையே ஆண்டவர் புதிதாக்குறாரு. ஹல்லேலூயா. எப்படி புதிதாக்குறாரு? உங்களுக்கு எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? சரி, ஒரு கருப்பா ஒரு 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 பெண் பிள்ளை இருக்கு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை வச்சுறாங்க. நான் பாருங்க, நம்ம சபையில ஒரு கல்யாணம் நடந்துச்சு, ஒரு பையனுக்கு கல்யாணம். அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, எத்தனையோ பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆனா இந்த கல்யாணம் நடக்கும்போது பார்க்கும்பொழுது பையனை பத்தி நமக்கு தெரியும், புதுசா கல்யாணம் கட்டி வர பெண்களை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா நம்ம சபை பசங்களை பத்தி தெரியும், இவன் எப்படின்னு நமக்கு தெரியும், இவன் கருப்பு தான், இவன் இப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு கல்யாணம் கட்டி வர பெண்களை அந்த கல்யாண நாள்ல பாத்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க. எப்பா, இவனுக்கு இவ்வளோ வெள்ளையா பொண்ணு கிடைச்சிருக்குடா அப்படின்னு நம்ம அதிசயப்படுவோம். 2 நாள் கழிச்சு வருவாங்க, சபைக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளையும் வருவான். எங்கடா அவங்க ஒய்ஃபு? பார்த்தா கருப்பா ஒரு பொண்ணு வரும். கல்யாணம் பண்ண பொண்ணு எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த நாளுக்காக அந்த பொண்ணை புதுசா மாத்துறாங்களாம். பெயிண்ட் அடிப்பாங்களோ என்னவோ தெரியாது, மூஞ்சிக்கெல்லாம் பெயிண்ட். உங்களுக்கு தான் தெரியுமே என்னென்ன பண்ணுவீங்கன்னு. அப்படியே வித்தியாசமா ஆக்கி ரூபத்தையே புதுசா மாத்தி பாருங்க. அப்படி ஆண்டவர் பூமியையே ஆண்டவர் மாத்துறார், அதன் ரூபத்தையே ஆண்டவர் மாத்துறார். நம்ம பண்றதெல்லாம் ஒரு நாளைக்கு தான், அடுத்த நாள் அந்த வேஷம் கலைஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவர் செஞ்சா பூமியின் ரூபத்தையே அவர் மாத்துவார். ஹல்லேலூயா. அதனாலதான் புதிய வானத்தை புதிய பூமியை ஆண்டவர் படைக்கிறார். அவருக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா பூமியின் ரூபத்தை மாத்தி பார்ப்பாரு. அந்த ரூபத்தை மாத்தி பார்த்து இது இப்ப கூட இது சரிப்படல அப்படின்னா, அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் படைக்க போறாரு. ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த தண்ணீரில இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு.
அந்த தண்ணீரை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால அந்த பூமியை மூடி இருக்கிறாரு அப்படிலாம் பார்த்தோம். இப்போ இந்த தண்ணீரினாலே காட்டு கழுதைக்கு தாகம் தீர்க்கப்பட்டது, ஆகாயத்து பறவைகளுக்கு தாகம் தீர்க்கப்படுது. அதே போல மனுஷனுக்கு என்ன அப்படின்னா 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். ஹல்லேலூயா. மிருகங்களுக்கெல்லாம் புல்லை இந்த தண்ணீரினாலே முளைப்பிக்கிறார். மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார். 15ஆம் வசனத்துல மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். பயிர் வகைகளை மனுஷனுக்கு தராரு, திராட்சை ரசத்தை தராரு, எண்ணெயை தராரு, ஆகாரத்தை தராரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த தண்ணியை கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அதோடு கூட 16ஆம் வசனத்துல கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். இப்ப இந்த தண்ணினால விருட்சங்கள், விருட்சம் சொல்லும் பொழுது நிறைய விருட்சங்கள் இருக்கு. நாம் ஏற்கனவே போன வார்த்தை சொன்ன இஸ்ரவேல் தேசத்துல மிக முக்கியமான விருட்சங்கள் என்ன? திராட்சை, பேரிச்சை மரங்கள், திராட்சை செடிகள், அதுக்கப்புறம் கிச்சலி மரங்கள், அதுக்கப்புறம் அத்திப்பழம், அதுக்கப்புறம் வேற என்ன, ஒலிவ மரங்கள். இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த ஃபேவரட்டான ஸ்பெஷலான, நீங்க ஒரிஜினல் அத்தி பழங்கள்லாம் நீங்க இங்க நம்ம பார்க்கவே முடியாது. அங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்து வர்றதெல்லாம் ரொம்ப ஒரிஜினல், அவ்வளோ டேஸ்டா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். அத்தி பழ அடைகள் சில பாரிஸ்ல போனா விற்பாங்க, அத்தி பழ அடை. அதே போல பேரிச்சை பழம் துபாய் தேசங்கள் மற்றும் இஸ்ரேல்ல இருந்து வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம ஊர்ல தான் வெள்ளத்தை தடவி கூட கொடுத்துருவாங்க, ஆனா அங்க பேரிச்சை பழம்லாம் அவ்வளோ ஸ்வீட்டா அப்படி இருக்கும். அப்படி நாவல சில நேரத்தில் எங்களுடைய அங்கிள் அந்த துபாய் அது போல தேசங்களுக்கு போனா அந்த பேரிச்சை பழம் வாங்கி தருவாங்க, அவ்வளோ பெருசா இருக்கும். அப்படி வாயில வச்சா அப்படி உள்ள போறதே தெரியாது, அவ்வளோ நைஸா சாஃப்டா இருக்கும். பாருங்க எதற்காக இது சொல்றேன்னா, அப்படி ஆண்டவர் மனுஷனுக்கு இவ்வளோ காரியத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அதுக்காக நான் சொல்ல வரேன். ஹல்லேலூயா. இவ்வளோ விஷயத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்கள் சாரத்தினால் நிறைந்திருக்கிறது. கேதுரு மரங்கள், அதை கொண்டு கட்டடங்கள் அந்த நாட்களில் கட்டினார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அதை உபயோகப்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் அந்த நாட்களில் அந்த மரங்கள் பிரயோஜனப்பட்டது. 17ஆம் வசனத்தில் அங்கே குருவிகள் கூடு கட்டும். இந்த தண்ணியில மரங்கள் விருட்சங்கள் வளருது, அதுல குருவிகள் கூடு கட்டுது. தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு, கொக்குகள் இந்த தண்ணினால பிரயோஜனப்படுது. தேவதாரு விருட்சங்கள் விளையுது. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிபுசல்களுக்கும் அடைக்கலம். உயர்ந்த பர்வதங்கள்ல ஏன் தண்ணி வச்சிருக்கிறாரு? இது போல வரையாடுகளுக்காக தான் தண்ணி வச்சிருக்காரு. அங்க உயர்ந்த பர்வதங்கள்ல வரையாடுகளும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம். இப்படியெல்லாம் தண்ணினால ஆண்டவர் எல்லாரையும் போஷிக்கிறாரு. 21ஆம் வசனத்துல பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் பாலசிங்கங்களையும் ஆண்டவர் போஷிக்கிறார். அதனால்தான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த சிங்கமா இருந்தாலும் கர்த்தரை தேடினாதான் அதுக்கு சாப்பாடு, தானா சாப்பாடு கிடைக்காது. தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். தேவனால் ஆகாரம் கிடைக்குமான்னு அது தேடுமா? தேவன் கொடுத்தா வாங்கிக்கும். அதே நேரத்தில் இந்த தண்ணியில இன்னும் பல ஆசீர்வாதங்களை அவர் வச்சிருக்கிறாரு. என்னன்னா 25ஆம் வசனம் பெரிதும்
விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. எப்படி? பூமியிலே காட்டு மிருகங்கள், குழி முசல்கள், வரையாடுகள், பாலசிங்கங்கள், மனுஷன், பறவைகள், குருவிகள், காட்டு கழுதைகள் எல்லாம் வாசம் பண்ணுதோ அதே போல இது ஒரு உலகம்னு சொன்னா சமுத்திரம் அது ஒரு உலகம். சமுத்திரத்துல திரளான பெரியவைகளும் சிறியவைகளுமான ஜீவன்கள், சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் இருக்கிறதாம். 26 வசனம், அதில் கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. இதெல்லாம் அங்கே இருக்கிறது. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும். இங்க இருக்கிற சிங்கம், இங்க இருக்கிற புலி, இங்க இருக்கிற மனுஷன், பறவைகள் இவைதான் காத்திருக்குதுன்னு சொன்னா தண்ணியில வாழ்ற ஜீவன்களும் அவர் கொடுப்பாருன்னு காத்திருக்குது. ஹல்லேலூயா. அவைகளுக்கெல்லாம் அந்த அறிவு இருக்கு. தேவன் தருவாரு, ஆகாரத்தை தருவாரு, அவர் கொடுத்தா சாப்பிடலான்னு இருக்கு. அதே போல மிருக ஜீவன்களுக்கும் அந்த அந்த இது அனுபவம் இருக்கு. ஆனா மனுஷருக்கு மட்டும் ஏன் இந்த அனுபவம் இல்லை? மனுஷர் மட்டும் ஏன் தேவனை தேட மாட்டாங்க? ஏன் அந்த அறிவு இல்லை? அவங்களுடைய மனக்கண்களை சாத்தான் குருடாக்குகிறான். அதனாலதான் அந்த அறிவு அவங்களுக்கு இல்லாம போகுது. நம்மளை படைச்ச தேவனை நாம் தேடணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் மனுஷர்களுக்கு மிக முக்கியமா அவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து மனுஷரை வாழ வச்சிருக்காரு. அவங்க என்ன செய்யணும்? 23 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். மனுஷன் வேலை செய்யணும். எவ்வளவு நேரம் வேலை செய்யணும்? சாயங்காலம் மட்டும் வேலை செய்யணும். பண்ணைக்கும் புறப்படுகிறான், வேலைக்கும் பண்ணைக்கும். அதே நேரத்தில் மனுஷன் வேற என்ன செய்யணும்? 33 வசனத்துல, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். மனுஷன் செய்ய வேண்டிய வேலை செய்யணும், பண்ணைக்கு போகணும், கர்த்தரை பாடணும். குருவிகள் மட்டும் தான் பாடுமா? நாம் தான் முக்கியமா பாடணும், கர்த்தரை பாடணும், அவரை கீர்த்தனம் பண்ணணும். அதே போல மனுஷர் செய்யற வேலை என்ன? 34 வசனத்துல, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நாம் அவரை தியானிக்கணும், இயேசுவை தியானிக்கணும், ஆவியானவரை தியானிக்கணும், பிதாவாகிய தேவனை நாம் தியானிக்கணும். அந்த தியானம் தான் நமக்கு இனிதாயிருக்கும். நாம் கர்த்தருக்குள் மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நாம் மனுஷராகிய நாம் செய்ய வேண்டும். ஏன் இதை செய்யணும்? ஏன் தெரியுமா? 35 வசனம், பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. நாம ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்? பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாயிடுவாங்க, துன்மார்க்கர் இனி இராமல் போவாங்க, ஆனா நீங்களும் நானும் மட்டும் இருப்போம். அதுதான் அர்த்தம். அதனால நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. அப்பா, ஜீவனை கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஜீவனை கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். பண்ணைக்கு போறீங்களா? பண்ணைக்கு போங்க. ஜீவனை கொடுத்திரே அவரை பாடுங்க. ஜீவனை கொடுத்திரே அவருக்குள்ள மகிழுங்க. ஜீவனை கொடுத்திரே அவரை கீர்த்தனம் பண்ணுங்க. ஜீவனை கொடுத்திரே அவரை தியானிங்க, அவருடைய வசனத்தை தியானிங்க. ஜீவனை கொடுத்திரேன்னு அவரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனால்தான் சில நேரத்தை அதிகம் எடுத்து நம்ம அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதனை செய்யறோம். இந்த அறிவு நமக்கு தேவை. ஏன்னா தண்ணீர் மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சீர்கெட்டு இருந்த, ஒழுங்கின்மையா இருந்த இந்த பூமியை அவர் சீராக்கி, பூமியின் ரூபத்தையே புதிதாக்கி, பூமியை அவருடைய பொருட்களினாலே நிரப்புகிறார். பூமியை தன் பலனினாலே அவர் நிரப்புகிறார். பூமியை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால பூமியில எல்லா செல்வங்களையும் அவர் வைத்திருக்கிறார். அப்ப அவரை தேடினா வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடுங்க. அப்ப ஆண்டவரை தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால அவரை ஸ்தோத்திரிங்க, அவரை துதிங்க, அவரை தியானிங்க, அவருக்குள்ள மகிழுங்க. இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்ப அந்த ஒரு தண்ணியே இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்குதுன்னா
ஆவிக்குரிய தண்ணி தான் பரிசுத்த ஆவியானவர். தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றுறதுன்னா என்ன? எதை தான் ஊற்ற முடியும்? தண்ணியா இருக்கக்கூடிய பொருளை தான் ஊற்ற முடியும். ஒன்னு தண்ணியா இருந்தா தண்ணியை ஊற்றலாம், இல்ல எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் அபிஷேகம், தண்ணி ஞானஸ்தானம். அதே போல திராட்சை ரசம் அதை கொடுக்கிறார், அதுவும் ஊற்றக்கூடியது. அது நமக்கு சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்கிறது. பால், வேத வசனமே நமக்கு பால், அதை கொடுக்கிறார். இதெல்லாம் ஊற்றுகிறார். ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு நம்ம மேல ஊற்றி நம்மள அவருடைய ஆவிக்குரிய ஜலத்தினாலே. அதனால்தான் மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அப்ப மாம்சமான யார் மேல ஆவியையும் ஊற்றுகிறார். ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்படி நாம ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றா நம்முடைய சரீரமும் ரட்சிக்கப்படும், நம்முடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படும். நாம இந்த உலகத்திலையும் நன்மையாய் ஆண்டவருடைய தயவினாலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழலாம். வரப்போகிற புதிய பூமி, புதிய வானத்திலையும் சமாதானமாய் சந்தோஷமாய் நம்ம வாழலாம், பரலோகத்திலையும் வாழலாம். அதனால இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம அறிந்து மெய் தேவனாம் இயேசுவை விடாம பற்றி கொண்டு அவருக்கு முக்கியத்துவம் தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஊர்களுக்கு போயிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா தேவனை தேடுறதை மட்டும் முக்கிய குறிக்கோளா வச்சுக்கங்க. அதுவும் நேரத்தோடு அவரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்பா, எங்கள் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் இந்த அகில உலகத்தை ஆசீர்வதித்தீரே. பூமியை உம்முடைய பலனினாலே நீர் திருப்தியாக்கினீர். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இந்த பூமியை நீர் ஆசீர்வதித்தீர். சமுத்திரத்தை ஆசீர்வதித்தீர். தண்ணீர்களினாலே உம்முடைய ஜனங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய தண்ணீராகிய ஜீவ தண்ணீரையே எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஜீவ ஊற்றே, அப்பா உமக்கு நன்றி. இந்த உலகத்தின் ஊற்றுகள் இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொன்னா, ஜீவ ஊற்றாகிய உம்மிடத்துல எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்று நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து சந்தோஷமே வாழ கிருபை செய்தருளோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடுகிற நேரத்தில் கர்த்தருடைய நாமத்திற்கு நம் காணிக்கைகளை செலுத்துவோம்.